அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி சுவையான காலிஃப்ளவர் சாதம் தான் பண்ண போகிறோம். ஒரு சட்டியில் தண்ணி வச்சு பொடிசாக கட் பண்ணி காலிஃப்ளவரை போட்டு கொஞ்சம் உப்பு மஞ்சத்தூளும் போட்டு ஒரு கொதி வந்தோடனே இறக்கி வடிகட்டி வச்சுக்கலாம். சுத்தப்படுத்தி இப்போது இன்னொரு வடைச்சட்டி வச்சு எண்ணெய் ஊற்றி கொஞ்சம் ஒரு ஸ்பூனு நெய்யும் விட்டு நம்ம காஞ்சி பின்னாடி பட்டை சோம்பு கிராமம் போட்டு வதக்கிட்டு 2 பெரிய வெங்காயம் பொடிசாக கட் பண்ணி வச்சுருக்கு அதையும் போட்டு வதக்கி கூடையே கருவேப்பில் தலையும் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டையும் போட்டு வதக்கி 2 சின்ன தக்காளி தான், பெருசாக இருந்தால் 1 எடுத்துக்கோங்க, நான் சின்னதாக போட்டிருக்கேன். 2 தக்காளி பொடிசாக கட் பண்ணி போட்டு காரத்துக்கு தேவையான 1 ஸ்பூன் மிளகாத்தூளும் 1 ஸ்பூன் கரம் மசாலாவும் போட்டு நல்லா வதக்கி விட்டுருக்கேன். இப்போ வதக்கின பின்னாடி நம்ம வடித்து வச்ச காலிஃப்ளவரையும் போட்டு நல்லா பெரட்டிட்டு கொஞ்சம் லைட்டாக தண்ணி தொளித்து ஒரு 2 நிமிஷம் மூடி வச்சிடலாம். அதில் தண்ணி தொளிச்சதுலேயே அது வெந்துடும். வெந்த பின்னாடி எடுத்து பெரட்டி விட்டுட்டு நம்ம ஆற வச்ச சாதத்தை போட்டு கிளறி விட்டு மல்லித்தலையும் உப்பையும் போட்டு எடுத்தால் சுவையான காலிஃப்ளவர் சாதம் ரெடி. செய்து பாருங்கள், சூப்பராக இருக்கும். செய்து பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்துன்னா ஒரு லைக் பண்ணுங்கள். வாழ்க வளத்துடன் நலத்துடன்.